வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நாம் அநேக முறை இந்த பகுதியிலிருந்து தேவனுடைய சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக அப்போஸ்தலர் 17:25 நாம் வாசிக்க கேட்போம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிபடை கொள்கிறதும் இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் உலகத்திலே வாழக்கூடிய எல்லாருக்கும் சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமா அல்லது இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமா அல்லது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மாத்திரமா? எல்லாருக்கும். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, எல்லாருக்கும், உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் ஜீவனையும், மனுஷர்களுக்கு மாத்திர ஜீவனை கொடுக்கிறாரா? மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் ஜீவனை கொடுக்கிறாரா? எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்றாருங்க? ஜீவனை கொடுக்கிறார். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா என்ன செய்யறாங்க? பழிப்பூட்டுறார். அப்ப எல்லா ஜீவராசிகளையும் பழிப்பூட்டுறது யாரு? எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறது யாரு? தேவன் தான் என்ன செய்யறாருங்க? கொடுக்கிறாரு. பாருங்க, அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, உலகத்தார்ல நல்லா இருக்காங்களே, நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். தேவனை அறியாதவர்கள் அவ்வளோ சிறப்பா வாழ்றாங்க, எல்லா விதமான ஆசீர்வாதத்தை அவங்க என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. நாங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம்? பாருங்க, இவங்க அந்த கடவுளை வணங்குறாங்க, இவங்க இந்த கடவுளை வணங்குறாங்க. பாருங்க, இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அப்ப எது உண்மையான கடவுள்? அப்ப கடவுள்னா கொடுக்கணும் இல்லைங்களா? நம்முடைய பக்தர்களுக்கு என்ன கொடுக்கணுங்க? ஆசீர்வாதங்களை வாரி வழங்கணும். இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. உண்மையிலே தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க அந்த கோயிலுக்கு போறாங்க, நல்லா இருக்கிறாங்க. இவங்க இந்த கோயிலுக்கு போறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. நான் மட்டும் எப்படி இருக்கிறேன்? கஷ்டத்திலே இருக்கிறேன்றான். இப்ப ஒரு இந்து கோயிலுக்கு ஒருத்தவங்க போறாங்க, ஐஸ்வர்யம் உடையவங்களா இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த கோயிலுக்கு போறதுனாலதான் எனக்கு என்ன கிடைக்குது? ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கறது இதுதான், இந்த கடவுளை எனக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே அப்படி யோசிக்கிறாங்களா இல்லைங்களா? எல்லாருமே அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்கிறது யாரு? அவர்கள் வணங்கக்கூடிய கடவுளா அல்லது நம்முடைய தேவனா? நம்முடைய தேவன். ஏன் நம்முடைய தேவனையும் அவங்களுக்கு கொடுக்கணும்? ஏன்னா உலகமும் அதன் நிறைவும் அதில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாரும் யாருடையவர்கள்? எல்லாமே தேவனுடையவர்கள் தான். தம்முடைய சிருஷ்டிப்பின் மீது தேவன் தொடர்ந்து என்ன செலுத்துறாரு? அன்பு செலுத்தக்கூடியவரா இருக்கிறார். அப்ப இந்த கோயிலுக்கு போனதுனாலதான் இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுத்தது யாரு? கிறிஸ்தவர் சொல்றாங்க, இல்ல அவங்களுக்கு அந்த கடவுள் கொடுக்கல, அவங்களுக்கு கொடுத்தது யாருன்னா சாத்தான் கொடுத்திருக்கான்றான். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாத்தான் கொடுத்ததா? நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், எனக்கு மாத்திரம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, அப்ப உலகத்தாருக்கு யார் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? அவங்க சொல்றாங்க, அவங்க எல்லாம் சாத்தானுடைய பிள்ளைகள், சாத்தான் என்ன கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுக்குறான்றான். வசனத்தை வாசிக்கிறோம். எல்லாருக்கும் ஜீவனையும். ஒரு தாயின் கர்ப்பத்துல ஒரு குழந்தை உருவாகுதுன்னா அது யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறது யாரு? தேவன் தான் கொடுக்குறான். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உலகத்தை நினைக்கிறாங்கன்னா, நான் இந்த கோயிலுக்கு போனதுனால எனக்கு என்ன கிடைச்சது? குழந்தை கிடைத்தது. நான் இந்த கோயிலுக்கு போனதுனால எனக்கு என்ன கிடைச்சது? இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. இந்த கோயில போய் நான் சாமி கும்பிட்டேன், எனக்கு என்ன நடந்தது? திருமணம் நடந்தது. அவர்கள் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் அதெல்லாம் கொடுக்கறது யாரு தான்? யார் தான் கொடுக்குறாங்க? தேவன் தான் கொடுக்கிறார். அவர்கள் கர்ப்பத்தின் கனி யார் தான் கொடுக்கிறாரு? தேவன் தான் கொடுக்கிறார். அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் என்று சொன்னால் அதை கூட கட்டளையிட்டது யாரு? தேவன் தான் கொடுத்துக்கிறார். தேவன் தான் அதை செய்யறார். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க?
நாங்களாம் இங்க போனதுனால எங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணுச்சு, நடந்தது. அப்ப குழந்தை பேர் இல்லாதவர்கள் என்ன யோசிக்கிறாங்க கிறிஸ்தவர்கள்? நானும் அந்த கோயிலுக்கு போனா எனக்கு என்ன பிறக்கும்? குழந்தை பிறக்கும். நான் இவ்வளவு காலம் தேவனுடைய சபையில இருக்கிறேன், தேவனை நான் விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்கு தேவன் என்ன கொடுக்கல, குழந்தை கொடுக்கவில்லை. அவர்கள் கடவுள் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறான். பாருங்க, அந்த மதத்துல இருக்கவங்க பாருங்க, திருமணம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப வருஷமா எங்க இருக்கிறேன், கர்த்தருடைய சபையில இருக்கிறேன், எனக்கு திருமணமே ஆகல. அநேகர் வருத்தத்தோடு இருக்கிறாங்க. எனக்கு குழந்தை இல்லை, அநேகர் வருத்தத்தோடு இருக்கிறாங்க கர்த்தருடைய சபையில. ஏன் அவங்களுக்கு மாத்திரம் அந்த ஆசீர்வாதம் அவ்வளோ சுலபமா கிடைச்சது, நமக்கு ஏன் கிடைக்கிறது இல்லை? அவங்க எந்த வேலை செஞ்சாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நமக்கு ஏன் எந்த ஒரு ஆசீர்வாதம் பெருசா நமக்கு கிடைக்கிறது இல்லை? அப்ப தேவன் சகலத்தையும் ஒரே விதமா நடத்தணும் இல்லைங்களா? இந்த வசனத்துல வாசிக்கிறோம், எல்லாருக்கும் அவர் ஜீவனை கொடுக்கிறாரு, ஜீவனை கொடுக்கிறார், சுவாசத்தை கொடுக்கிறாரு. நாம் சுவாசிக்கிறது யாருடைய தயவு? தேவனுடைய தயவு. சுவாசத்தை கொடுக்கிறவரும் அவர் தான். சகலத்தையும் கொடுக்கிறவர். எல்லாத்தையுமே கொடுக்கிறார, எல்லாத்தையுமே கொடுக்கிறார, எல்லாத்தையுமே கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 16-17 பாருங்க. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம். தேவன் எல்லாத்தையுமே கொடுக்கிறாரு, ஆனா எப்படி விட்டிருந்தாரு? அவங்க வழியை என்ன செஞ்சாங்க? அவங்க நடந்தாங்க. சென்ற வாழ்நாள் காலத்திலே அவங்க எப்படி நடந்தாங்க? தங்கள் இஷ்டப்படி நடந்தாங்க. தேவன் சொல்ற பாருங்க 17ஆம் வசனம், அவர் நன்மை செய்து வந்து, அவங்க எதை 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 வணங்கினாலும், எந்த கடவுளை வணங்கினாலும் தேவன் அதை குறித்து வருத்தப்படுறாரா? நன்மை செய்யாம இருக்கிறாரா? தேவன் பாருங்க, அவர்களுக்கு நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். தேவன் என்ன செய்யறாரு? உலகத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறார். என்ன நன்மை செய்யறாரு? வானத்திலிருந்து மலைகளை கொடுக்கிறார், செழிப்புள்ள காலங்களை கொடுக்கிறார், ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை. எல்லாருக்கும் தேவன் ஆகாரத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறாரா இல்லைங்களா? இந்த உலகத்துல ஒருத்தன் பிறந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிறது யாரு தான்? தேவன் தான். அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மதிகேடனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தேவன் தொடர்ந்து அவனுக்கு என்ன செய்யறாரு? நன்மை. தொடர்ந்து நன்மை செஞ்சுட்டே இருக்கிறார். இந்த சூரிய ஒளி இருக்கு இல்லைங்களா, சூரியன், இது யாரு மேல மாத்திரம் படுது? நல்லவர்கள் மேல மாத்திரம் படுதா? மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் பாருங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரனாய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். தேவன் எல்லாருக்கும் என்ன கொடுக்கிறாரு? மழையை கொடுக்கிறாரு. சூரிய வெளிச்சத்தை என்ன பண்றாருங்க? கொடுக்கிறார். நல்லவர்கள் மேல மாத்திரம்தான் மழை பெய்யுதா? அவங்க நிலத்துல மாத்திரம்தான் மழை பெய்யுதா? தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக தயவுள்ளவராக இருக்கார் பாருங்க. உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் சூரியனை உதிக்க பண்ணி மழையும் என்ன செய்யறாரு? பெய்ய பண்றாரு. எல்லாருக்குமே இந்த ஆசீர்வாதம் இருக்கா இல்லைங்களா? சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, தேவன் மழையை வர்ஷிக்க பண்றது, சூரியனை உதிக்க பண்றது, எல்லாருக்குமே இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. எல்லாருக்குமே இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றாருங்க? கொடுக்கிறார். பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். எவ்வளவு தடவை வசனத்தை வாசிக்கிறோம். வசனத்தை நல்லா பாருங்க. அவர் சகலத்தையும் அதின் காலத்துல நேர்த்தியாயின்னு சொல்றாரு இல்லைங்களா? அந்த நேர்த்தி அப்படிங்கிற வார்த்தை எபிரேய வேதாந்தத்துல இருக்குன்னா அழகாய். தேவன் எப்படி உருவாக்கி இருக்கிறார்? எல்லாத்தையுமே அழகா உருவாக்கி இருக்கிறார், அழகாய் செய்திருக்கிறார். அதின் காலத்திலே அழகாய் செய்திருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு காலம் இருக்கு இல்லைங்களா? இந்த காலத்தில் நடைபெறக்கூடிய எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது யாரு? தேவன் நடப்பிக்கிறார். நமக்கு வேண்டிய நன்மையை கொடுத்தாலும் சரி, எந்த காரியத்தை செய்தாலும் சரி, தேவன் என்ன செய்யறாரு? நடப்பிக்கிறார். நமக்கு மாத்திரம் நடப்பிக்கிறாரா?
உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்குமே நடப்பிக்கிறாரு. எல்லாருக்குமே நடப்பிக்கிறார். திருமணம் பண்றாங்க, யார் நடப்பிக்கிறது? தேவன். குழந்தையை பெற்றுக்கொள்றாங்க, யார் நடப்பிக்கிறது? கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறாரு, யார் நடப்பிக்கிறது? ஜீவனையும் சுவாசத்தையும் எடுக்கிறது யாரு? தேவன். எல்லாவற்றையும் என்ன பண்றாருங்க? அவர் நடப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அழகாய் செய்திருக்கிறார். பாருங்க, உலகத்தையும், அந்த உலகங்கிற வார்த்தை தமிழ் பைபிள் இருக்கு, எபிரேய வேதாந்தத்துல என்ன இருக்குன்னா நித்தியத்தையும், நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலேன்னு சொல்ல, உள்ளம் அல்ல, இருதயத்திலே வைத்திருக்கிறார். அப்ப நித்தியங்கிற ஒரு விஷயத்த தேவன் மனுஷனுக்குள்ள எந்த பாகத்துல வச்சுக்கிறாரு? இருதயத்துல வச்சுக்கிறாரு. மனுஷனுக்கு நல்லாவே தெரியும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிய போறது இல்லை. எல்லா மனுஷருக்குமே தெரியும். நித்தியத்தை எங்க வச்சுக்கிறாருங்க? இருதயத்துல வச்சுக்கிறாரு. அதை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிப்பா? தேவனுடைய வார்த்தையை தேடி அதற்கு கீழ்ப்படுகிறாங்க பாருங்க, அவங்க கண்டுபிடிப்பாங்க. அவரே சொல்றாரு பாருங்க, ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். அப்ப நித்தியம் ஒன்று இருக்குன்னு எல்லாத்தையும், நித்தியம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், உலகத்தாருக்கும் தெரியும். நாம் மரித்து போய்விட்டோம் என்று சொன்னால் இதோட நம்முடைய வாழ்க்கை முடிய போறது இல்லை. அத வச்சது யார்? அந்த இருதயத்துல தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க? வைத்திருக்கிறார் இல்லைங்களா? ஆனா நல்ல கவனிங்க, நீதிமான் அநீதிமான் இருக்கிறான், துன்மார்கள் இருக்கிறான், தேவனை பிரியப்படுத்தக்கூடிய பரிசுத்தவான்கள் இருக்கிறான். எல்லாருக்கும் எப்படி சம்பவிக்கிறது? உலகத்தாருக்கு கேன்சர் வந்து மறிக்கிறான், கிறிஸ்தவருக்கு மெது வந்து மறிக்கிறாங்க, கேன்சர் வந்து மறிக்கிறான். உலகத்தார் விபத்துல மறிக்கிறான். அதே போல யாரு மறிக்கிறான்? கிறிஸ்தவர்கள் விபத்துல மறிக்கிறான். அப்ப என்ன வித்தியாசம் இருக்கு? உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்கிறாரு, அதே ஆசீர்வாதத்தை எனக்கும் கொடுக்கிறாரு. அப்ப உலகத்தாருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? உலகத்தாருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நான் ஏன் தேவனை தேடணும்? பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19, 20, 21 பாருங்க. மனுபுத்தருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். மனுபுத்தருக்கு என்ன சம்பவிக்கிறது அது எதுக்கும் சம்பவிக்குங்க, மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். என்ன சம்பவிக்கும்? அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு, இவைகள் சாகிறது போல அவர்களும் சாகிறார்கள். மிருகம் எப்படி ஜீவனை கொடுத்து ஆவியை கொடுத்து எப்படி சாகுதோ அதே போல மனுஷனும் என்ன ஆகுறாங்க? அவனும் ஆவியை விட்டு என்ன ஆகுறான்? சாகிறான். அப்ப எனக்கு மிருகங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மிருகம் சாகுற மாதிரி தான் நானும் சாகுறேன். அப்ப எனக்கும் மிருகத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? என்ன சொல்றாரு பாருங்க, ஜீவன்களுக்கு எல்லாம் சுவாசம் ஒன்று, மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல. எல்லாம் ஏன் வந்து மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்லன்னு சொல்ற காரணம் என்ன? தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். மிருகத்தை அப்படி உண்டாக்கி இருக்கிறாரா? அப்ப யாரு மேன்மையுள்ளவர்கள்? நம்ம தான் மேன்மையுள்ளவர்கள். அப்ப எந்த விஷயத்துல மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல? வசனத்துல மிருகம் சாகிறது போல மனுஷனும் என்ன செய்யறாங்க? சாகிறான். அந்த விஷயத்துல ரெண்டு பேரும் எப்படிதான் இருக்கிறோம்? ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். பாருங்க வசனம் பாருங்க 3:20, எல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணினாலே உண்டாகிறது, எல்லா மண்ணுக்கு. மிருகம் செத்தாலும் எங்க தான் போகுதுங்க? மண்ணுக்குள்ளதான் போகுது. நாம் செத்தாலும் எங்க தான் போறோம்? மண்ணுக்குள்ளதான் போறோம். எல்லாம் மண்ணுக்குள் திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ இறங்கும் பூமியில இருந்து மிருங்குடைய ஆவியையும் அறிகிறவன். மனுஷனுடைய ஆவி எங்க போகுதுன்னு சொல்றாரு? உயர போகுதுன்ற வித்தியாசம் அதுதான். மனுஷனுடைய ஆவி உயர போகுது, பூமி கீழே தாழ போறது எது? மிருகங்களுடைய ஆவி. பாதாளம் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? பாருங்க, பாதாளத்துல ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்னு பரதீசு, இன்னொன்னு வேதனை உள்ள ஸ்தலம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல பவுல் சொல்ற, ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், பரதீசுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பரதீசு எங்க இருக்குது? 3வது வானத்துல இருக்குது.
இப்ப பாதாளம் எங்கதான் இருக்குது? மேலதான் இருக்கு. ஒரு மனுஷன் மரிக்கின்ற பொழுது எங்கதான் போறான்? பாதாளத்துக்கு. ஒண்ணு பரதீசுக்கு போவான் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா. துன்மார்க்கனங்க எங்க போவான்? வேதனையுள்ள ஸ்தலம், அங்கதான் போவான். அப்ப உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியிலிருந்து மிருங்குடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? யாராவது அறிய முடியுமா? ஆவி போறது யாராவது பார்க்க முடியுமா? மனுஷனுடைய ஆவியாக இருந்தாலும் மிருங்குடைய ஆவியாக இருந்தாலும் அது உடலை விட்டு பிரியும் போது யாராவது பார்க்க முடியுமா? யாராலும் என்ன செய்ய முடியாதுங்க, பார்க்க முடியாது. அப்ப எந்த விதத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் மேன்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க? மரிக்கும் போது நமக்கும் மிருங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது. உலகத்தார் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதே ஆசீர்வாதம் யாருக்கும் கிடைக்குது? நமக்கும் கிடைக்குது. அவ எனக்கும் உலகத்தாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? பிரசங்கி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையிருக்கும்படி சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாய் இருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவைகளை கொண்டு ஒருவனும் விருப்பையாவது வெறுப்பையாவது அறியான். பாருங்க வித்தியாசத்தை இங்க சொல்ற வசனத்துல பாருங்க. நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாய் இருக்கிறார்கள். இந்த பூமியில நீதிமான்கள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருடைய கைவசமா இருக்கிறாங்க? தேவனுடைய கைவசம். துன்மார்க்கர்கள் தேவனுடைய கைவசமா இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியில என்ன இருக்கு? பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா அவர்கள் கர்த்தரை பிரியப்படுத்துறதுனால அவர்கள் தேவனுடைய கைவசமாய் இருக்கிறார்கள். நீதிமான்களும் ஞானிகளும். உலகத்தாருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பூமியில மனுஷர்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நன்மை தீமை நடக்குதா இல்லைங்களா? கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் நன்மை நடக்குது, உலகத்தாருக்கு தீமை நடக்குது. அப்படியே உலகத்திலே வாழக்கூடியவங்களுக்கு என்ன நடக்குதுங்க? நன்மையும் தீமையும் நடக்குது. நமக்கும் என்ன நடக்குது? நன்மையும். இதை செய்யறது யாரு? யோபு 1ஆம் அதிகாரத்துல யோபு அந்த கிழக்கத்தை புத்தரிலே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? மிகவும் பெரியவராய், மிகவும் ஐஸ்வர்யம் உடையவராக இருந்தார். அந்த ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் தேவன் அவர் கொடுத்திருந்தாரு. பாருங்க, இந்த 2ஆம் அதிகாரத்துல அவர் எல்லாத்தையும் இழந்து போயிட்டார். இப்ப அவருடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னா சோதனை, தீமை நடந்துட்டு இருக்கு. அந்த தீமையை அனுமதித்தது யார்? தேவன். நன்மையை கொடுத்த தேவன் எதையும் கொடுக்கிறாரு? தீமை. நன்மையும் தீமையும் செய்கிறவர் யார்? தேவன் தான் செய்யறார். உலகத்தார் என்ன யோசிக்கிறாங்கன்னா, தேவன் நன்மை செய்வாரு, பிசாசு என்ன செய்வான்? தீமை செய்வான். தீமை செய்யறதா அவனுடைய வேலைன்னு நினைக்கிறேன். யோபு சொல்றாரு, தேவனுடைய கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும். அப்ப தீமை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது என்று சொன்னால் அது எங்கிருந்து வரும்? தேவனிடத்திலிருந்து. ஒருத்தன் 100 வயசு வரைக்கும் வாழ்றான், பேர பிள்ளைகள் வரைக்கும் அவன் பார்த்துட்டான். ஆனா இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தினால அவன் திருப்தி ஆகவே இல்லை. பிரசங்கி ஆசிரியர் சொல்றாரு, சாலமன் சொல்றாரு, அவன் கழுவுல இருக்கும் போதே அது கழுவழிந்து போயிருந்தால் அது நலமா இருக்குன்ற. 100 வயசு ஆகுது, இன்னும் எதன் மேல அவனுக்கு ஆசை போகலைங்க. ஐஸ்வர்யத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை போகவில்லை. அப்ப துன்மார்க்கர்கள் 100 வயசு வரைக்கும் கூட வாழ்வாங்களா? வாழ்வாங்க. பரிசுத்தவான்கள் எவ்வளவு வயசு வரைக்கும் வாழ்வாங்க? சபை ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஸ்தேவான் எப்போது மரித்தா? வாலிபத்திலே மரிச்சிட்டார். யாக்கோபு, அப்போஸ்தலன் யாக்கோபு எப்படி மரித்தார்? பட்டயத்தினால் வெட்டப்பட்டு. அவரும் ஒரு 45 வயசு இருக்கும் அவருக்கு. முதல் நூற்றாண்டு காலத்திலே குறைந்த வயது நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க? செத்து போயிட்டாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க.
நிறைய பேர் நினைக்கிறாங்க பூர்ணமான ஆயுசு நாட்கள் கிடைக்கும் போது அதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்களுக்கு என்ன வியாதி இருக்குன்னா புற்றுநோய் இருக்குது. வெளிநாடுகள்ல கர்த்தருடைய சபையை சேர்ந்து பரிசுத்தவான்கள் நிறைய பேருக்கு என்ன இருக்குங்க, மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருக்குது. என்ன யோசிக்கிறாங்கன்னா, உலகத்தாரெல்லாம் பாருங்க அவ்வளோ ஆரோக்கியமா வாழ்றாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைய பாருங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. வியாதியினால, கடன் பிரச்சனையினால, குடும்ப பிரச்சனையினால, வேலை இல்லாம பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உலகத்தார் பாருங்க எப்படி வாழ்றாங்க. இதெல்லாம் அனுமதிக்கிறது யாரு? இவனுடைய யோசனை என்னன்னா, பூர்ணமான ஆயுசு நாட்கள் சொன்னா அது கர்த்தர் கொடுக்கிறது. அற்ப ஆயுசுல மறிச்சிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு பாவின்மா. 100 வருஷம் 90 வருஷம் மறிக்கிறது எப்படி அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ரொம்ப நல்லவங்க, அவங்க நீதிமான்றான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஒரு குறைந்த வயதுல மறிக்கின்ற போது என்ன சொல்றாங்க, ஏதோ பாவம் பண்ணிக்கா தேவன் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சு போட்டாருன்றான். முதல் நூற்றாண்டு காலத்திலே இருந்த பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் வயது எவ்வளவு இருந்தது? 60 வயசு 70 வயசு 50 வயசு. யோவானுக்கு மாத்திரம் எவ்வளவு வயசுங்க? அப்போஸ்தலன் யோவானுக்கு மாத்திரம் 90 வயசு. யோவான் ஸ்நானகன் குறுகிய வயதிலே மறிச்சிட்டாரு. குறுகிய வயதிலே அவர் மறிச்சிட்டாரு யோவான் ஸ்நானகன். அதுக்காக அவரெல்லாம் பாவியா? அப்ப நன்மையும் தீமையும் செய்யறது யாரு? ஜீவனையும் ஜீவனை கொடுக்கிறதும் ஜீவனை எடுக்கிறது யாரு? தேவன் தான் கொடுக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அந்த விருட்சத்தை சாப்பிட்டாங்கன்னா அவங்க என்ன அறிஞ்சுக்குவாங்க? அப்ப அந்த நன்மையும் தீமையும் கொடுக்கறது யாரு? தேவன் தான் கொடுத்துக்கிறார். இந்த கனியை சாப்பிட்டா நன்மையும் தீமையும் அறிந்து கொள்வாய். எங்கே வச்சிருந்தாரு நன்மை தீமைய? பழத்திலே வச்சுக்கிறார். சாத்தான அதை வச்சிருந்தான். அதை சாப்பிடும்படியாக சர்ப்பம் என்ன செய்யுதுங்க, தூண்டி விடுது. அப்ப நன்மையும் தீமையும் எங்கிருந்து தான் வருது? தேவன் இடத்திலிருந்து தான் வருது. புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 37 38 பாருங்க. ஆண்டவர் கட்டளை இடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? தேவன் கட்டளை இட்டாதான் காரியங்களை சம்பவிக்கும். கட்டளை இல்லைன்னா காரியம் சம்பவிக்காது. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு சொன்னா அது யார் கட்டளை இட்டது? தேவன் கட்டளை இட்டது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கலன்னா தேவன் என்ன கொடுக்கலங்க, நமக்கு இன்னும் கட்டளை கொடுக்கவில்லை. அடுத்த வசனம் பாருங்க. புலம்பல் 3:38 உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ? தீமையும் நன்மை எங்கிருந்து வருது? தேவனுடைய. எப்படி தேவன் அதெல்லாம் உருவாக்குறாரு? தீமையின் நன்மையையும் பிரமாணத்தை கொடுப்பதின் மூலமாக. புதிய ஏற்பாட்டுல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு விபச்சாரம் வேசித்தனம் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுப்பார். அந்த லிஸ்ட் சொல்றாரு இல்லைங்களா, அதெல்லாம் என்ன? தீமை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஆவியின் கனின்னு சொல்லுவார். அது என்ன? நன்மை. தேவன் நன்மையும் தீமையும் எப்படி உருவாக்குறாரு? பிரமாணம். மோசையின் நியாய பிரமாணத்துல ஆசீர்வாதமும் இருந்தது, சாபமும் இருந்தது. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் தேவன் எப்படி உருவாக்குறாரு? பிரமாணம். தேவனுடைய வார்த்தையின்படி செஞ்ச ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தையின்படி செய்யலாம் என்னதான் வருங்க? பழைய ஏற்பாட்டுல சாபம். தேவன் எப்படி உருவாக்குறாருங்க? பிரமாணத்தை கொடுப்பதின் மூலமாக என்ன செய்யறாரு? உருவாக்குறாரு. இருதயத்திலிருந்து பொல்லாத காரியங்கள் வரும்னு சொல்லிட்டு விபச்சாரம் வேசித்தனம்லாம் சொல்றாரு இல்லைங்களா, அதெல்லாம் என்ன? தீமை. தேவன் சொல்றாரு உன் இருதயத்திலிருந்து இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா இதெல்லாம் என்னதான்? தீமை. அப்ப தேவன் தொடர்ந்து பிரமாணத்தை கொடுப்பதின் மூலமாக எதை உருவாக்குனாரு? நன்மையையும் தீமையையும். ஏதேன் தோட்டம் சொன்னாரு, இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம். அது நன்மையா? நன்மை. ஆனால் தோட்டத்தில் நடு இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க கனியை
அது என்ன? புசித்தால் தீமை. நன்மை கொடுக்கிறாரு, தீமை கொடுக்கிறாரு. தெரிந்தெடுக்கும் உரிமை யார்கிட்ட கொடுக்கிறாரு? மனுஷனிடத்துல கொடுக்கிறார். மனுஷன் தான் என்ன பண்ணணுங்க? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அநேகருடைய கேள்வி என்ன? துன்மார்க்கர்லாம் நல்லா இருக்காங்களே, நான் ஏன் எப்படி இருக்கிறேன்? யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. ஒரு காரியம் உண்டு, அதை சொல்கிறேன், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அளிக்கிறார். யார தேவன் அளிக்கிறாரு? சன்மார்க்கனையும். தேவன் துன்மார்க்கம் தானே அளிக்கணும், எதுக்கு சன்மார்க்கன் அளிக்கிறாரு? அது செய்யறது யாருங்க? தேவன் தான் செய்யறார். ஸ்தேவான் கல்லுகளால் அடிக்கப்பட்டு என்ன செய்யப்பட்டார்? கல்லெறிந்து கொல்லப்பட்டார். அனுமதிச்சது யாரு? சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் என்ன பண்றாருங்க? அவர் அழிக்கிறார். தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லைங்களா? 24ஆம் வசனம் பாருங்க. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதியின் முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறது இல்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார்? உலகம் யாருடைய கையில் விடப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கர். நம்ம ஆடுறாங்க இல்லைங்களா, அவங்களும் யாருங்க? அவங்க எதை விரும்புறாங்க? ஆளுகை செய்யறதையும் மக்களை ஒடுக்குறதையும் அவங்க என்ன செய்யறாங்க? விரும்புறாங்க. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுவதற்கு எது தேவை? அதிகாரம். அந்த அதிகாரத்துல போய் என்ன செய்யறாங்க? உட்கார்றாங்க. யார் அதை பிரிய போடுறாங்களோ தேவன் என்ன செய்யறாரு? அவங்க அந்த அதிகாரத்துல. உலகம் யாருடைய கையில் விடப்பட்டிருக்கிறது? இந்த நீதிமன்றங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, நீதிமன்றங்கள நீதி இருக்கு, அநீதி இருக்குதா? தேவன் என்ன சொல்றாங்க? நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போட்டுற. நீதிமன்றத்திலிருந்து நீதியான வார்த்தைகள் வருமா? நீதியான தீர்ப்பு வருமா? எவ்வளவு தீர்ப்பு நீதியா வந்திருக்குது. அவர் இதை செய்கிறது இல்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் யோபு. அந்த உலகம் யாருடைய கையில் இருக்கிறது? துன்மார்க்கருடைய கையில. நியாயாதிபதிகள், நீதிபதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க முகத்தை தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க? மூடி போட்டிருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 3-5 வரைக்கும் பாருங்க. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரிந்தும் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, அவருடைய பலன் உறுதியா இருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாத்தியை அடையார்கள். ஆசாப் யாரு கவனிச்சு பாக்குறாருங்க? துன்மார்க்கரை கவனிச்சு பாக்குறாரு. அவங்க எப்படி வாழ்றாங்க? வீம்புக்காரரா இருக்கிறாங்க, அவங்க மேல பொறாமைப்படுறாரு. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. இப்பதான் சொல்ல போறாரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லா ஆசீர்வாதத்தையுமே தேவன் கொடுக்கிறார். ஆனால் உலகத்தாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன ஆசீர்வாதம்? உலகத்தார் இருக்காங்க பாருங்க, துன்மார்க்கர் இருக்காங்க பாருங்க, அவங்க எப்படி இருப்பாங்களாம்? மரண பரிதம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவருடைய பலன் உறுதியா இருக்கிறது. அவங்க எதை இடுக்கண் வருமா? இல்ல. 5ஆம் வசனம் பாருங்க. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாத்தியை. அவங்களுக்கு ஏதாவது வருத்தம் வருமா? அவங்களுக்கு ஏதாவது உபாத்தி ஏதாவது வருமா? உபத்திரம் ஏதாவது வருமா? எதுவுமே வராது. வருத்தமும் வராது, உபத்திரமும் வராது. 7ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவங்க எப்படி பாக்குறாங்க? ரொம்ப திமிரா பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப திமிரா பார்ப்பாங்க. அவங்க இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடைபெறுமா, விரும்புகிறதும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் எப்படி இருப்பாங்க? துன்மார்க்கர்கள் நல்லா செழிச்சிருப்பாங்க. உலகத்தார் எந்த பிசினஸ் பண்ணாலும் அவங்க எப்படிதான் இருப்பாங்க? எல்லாமே சக்சஸ் தான். நம்ம பண்ணோம்னா தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு அனுமதிக்கிறாரா இல்லைங்களா? எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க கண்கள் கொழுப்பாயினா ரொம்ப பெருமையாகிறாங்க. 12ஆம் வசனம் பாருங்க, 23:12. இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுக ஜீவிகளா இருந்து ஆஸ்தியை பிறக பண்ணுகிறார்கள். என்ன பண்றாங்க? சுகஜீவிகளா வாசம் பண்ணுவாங்க, ஆஸ்தி என்ன செய்வாங்க? பெருக பண்ணுவாங்க.
உலகத்தில் வாழக்கூடிய துன்மார்க்கர்கள் எல்லாரும் எப்படித்தான் இருப்பாங்க? இதே போலதான் இருப்பாங்க. யோபு புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 7-12 வரைக்கும் பாருங்க. துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவர் ஆவானே, அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். துன்மார்க்கருக்கு இந்த பூமியில சந்ததிகள் இருக்குமா? இருக்கு. ஸ்தேவானுக்கு சந்ததி இருந்ததா? பவுலுக்கு எத்தனை பரிசுத்தவான்களுக்கு சந்ததி இருந்தது? ஆனால் துன்மார்க்கர்கள் எப்படி இருப்பாங்க? அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல். வித்தியாசம் அதுதான். தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்வாருங்க? உலகத்தாருக்கு எல்லாத்தையுமே கொடுப்பார். தேவனுடைய மில்லாறு, தேவனுடைய சாட்டை, தேவனுடைய அடி அவங்களுக்கு வருமா? தேவனுடைய தண்டனை அவங்களுக்கு வருமா? அந்த பூமியில தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. அடுத்த வசனம் பாருங்க. அவருடைய எருது பொழிந்தால் வீணாய் போகாது, அவருடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பசுமாடு வாங்குறான்னு வச்சுக்கோங்க, பால் கறந்து கொடுக்கலான்னு, திடீர்னு வியாதி என்ன ஆயிருங்க? செத்து போயிருங்க. ஆடு வாங்கி வளர்ப்பாங்க, ஏதோ தொற்று என்ன ஆயிருங்க? செத்து போயிருங்க. ஆனால் உலகத்தார் எத்தனை மாடு வாங்கினாலும் எத்தனை ஆடு வாங்கினாலும் அவையில் எப்படி இருக்குங்க? நல்ல பலமுள்ளதா இருக்கும். அது என்ன போடும்? குட்டி போடுன்ற. நீங்க தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி ஒரு ஆடு வாங்குறீங்க, ஆடு வாங்கி ஒரே மாசத்துல செத்து போச்சு, எப்படி இருக்கும்? தேவனுடைய மிலாறு யார் மேலதான் இருக்குங்க? நம்ம மேலதான் இருக்கு. 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள், அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள், அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் யார் அனுபவிப்பாங்க? உலகத்தார். உலகத்தாரும் அவருடைய பிள்ளைகளும் அனுபவிப்பாங்க. வியாதி வருமா? எந்த வியாதியுமே பெருசா வராது. யாருக்குதான் வியாதி ஜாஸ்தி வரும்? நமக்கு தான் வரும். அடிக்கடி நம்ம பலவீனப்படுவோம், அடிக்கடி சோர்ந்து போயிடுவோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு பலவீனம் வரும், அடிக்கடி மருத்துவமனைக்கு போவோம். உலகத்தார் எப்படி இருப்பாங்க? நல்ல திடகாத்திரமா இருப்பாங்க. தேவன் இதெல்லாம் சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் பாருங்க. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையினாலே என் கைகளை ஆசா பாக்குறாரு. துன்மார்க்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவருடைய பரம்பரைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஐயோ, நான் தினந்தோறும் இருதயத்தை நான் சுத்தப்படுத்துறேன், என் கைகளை சுத்தப்படுத்துறேன், நான் ஒழுக்கமா வாழ்றேன், பரிசுத்தம் இல்லைன்னா வாழ்றேன். ஆனா எனக்கு என்ன இருக்குது? 14ஆம் வசனத்துல, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். காலையில எழுந்த உடனே என்னதாங்க? தண்டனை தான். நாள்தோறும் வாதிக்கப்படுறேங்கிற எப்படி இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகள், மெய்யான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதான் சம்பவிக்கும். அவங்க நினைச்சதெல்லாம் பெரும்பாலும் என்ன ஆகாதுங்க? நடக்காது. தேவன் நமக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை மாத்திரம் என்ன செய்வாருங்க? அனுமதிப்பார். நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் என்ன செய்வாரு? தாக்கிதான் வச்சிருப்பார். நீங்க ஐஸ்வர்யம் உடையவங்களா இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? ரொம்ப பெருமை உள்ளவங்களா இருப்பீங்க. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கலாமா? ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எதுல விழுந்து போயிருவாங்க? பலவிதமான இச்சைகள். தேவன் அதனால தான் அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை நமக்கு என்ன செய்யறாருங்க? அளந்து இப்படியே இருன்று. நமக்கு வியாதி வருது, நம்ம யாரை தேடுறோங்க? தேவனை தேடுறோம். மருத்துவமனைக்கு போறோம், தேவனை தேடுறோம். பிதாவே எங்களுக்கு என்ன ஆகணும்? சுகமாகணும். நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கும்? தேவன் மேல இருக்கும். உலகத்தாருக்கு தேவன் நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுப்பார்.
அவங்க ஏதாவது வியாதி வந்தா மருத்துவமனைக்கு போவாங்க. அவங்க எதை நம்புவாங்க? தங்களுடைய பணத்தை. நமக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? நமக்கு அனுதினம் என்ன இருக்குது? பாடுகள், சிற்சைகள் இருக்குது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆனா அவங்களுக்கு இருக்க உலகத்தாருக்கு இல்ல. 73ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் பாருங்க. இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன், ஆனால் இதோ நம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு எப்படி இருந்தது? ஐயோ, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, நான் இப்படிக்கிறேன், கஷ்டப்படுறேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ஆசாப் கண்டுபிடிக்கிறாரு. என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, தேவனே, நானும் உமது கரத்தில் எப்படி இருக்கிறேன்? பாதுகாப்பா இருக்கேன். துன்மார்க்கர் ஒரு சனப்புலியில அவங்க என்ன ஆயிடுறாங்க? அழிஞ்சு போயிடுறாங்க. நானும் எப்படி இருக்கிறேன்? உம்மிடத்திலே பாதுகாப்பாக இருக்கிறேன். நீங்க தண்டிக்கிறீங்க, அடிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் என்ன செய்றீங்க? வழி நடத்துறீங்க. நான் எப்படி இருக்கிறேன்? பாதுகாப்பாக இருக்கிறேன். ஆசாப் என்ன செய்யறாருங்க? கண்டுபிடிக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியில என்ன இருக்குது? உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? தேவன்கிட்ட கேட்டவனே தேவன் கொடுத்துருவாரு. தொடர்ந்து தேவன் நம்ம என்ன செய்யணுங்க? கேட்டுக்கிட்டே இருக்கணும். இல்ல நான் 2 தடவை கேட்பேன், அதுக்கப்புறம் கேட்க முடியும்னு சொல்ல முடியுமா? உலகத்தாருக்கு அந்த ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யத்தை தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறான். உலக சம்பத்தை என்ன செய்யறாங்க? தேவன் உலகத்தாருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறான். அவங்க என்ன யோசிப்பாங்க? நான் போற கடவுள் தான் எனக்கு என்ன பண்ணிக்கிறதுலாம் கொடுக்குறேன்னு அதை மகிமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. தேவன் அந்த தீமைகளை செய்யும்படியாக தேவன் அங்கே என்ன செஞ்சிடறாருங்க? ஒப்பு கொடுத்துறாரு. இந்த பூமியில சம்பரமாய் வாழ்ந்தவங்க என்ன செய்வாங்க? மரிப்பாங்க. ஐஸ்வர்யன் லாசர் இருக்கான். சம்பரமாய் வாழ்ந்து மரித்த போது அவன் எங்க இருந்தான்? பாதாளத்திலே, வேதனை உள்ள ஸ்தலத்திலே இருந்தான். ஆனால் லாசரு நாள்தோறும் பாதிக்கப்பட்டார். அவர் எங்க இருக்கிறாரு? ஆபிரகாமுடைய மடி. நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? தேவன் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறார். ஆனால் அவர்களுக்கும் நமக்கு என்ன இருக்குங்க? வித்தியாசம். நாம் எப்பொழுதும் யாரை சார்ந்தே ஜீவிக்கிறோம்? தேவனை சார்ந்தே ஜீவிக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5-6 பாருங்க. எப்படி என்றால், நாங்கள் மகதோனிய நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும். மகதோனியா தேசம் ரோமர்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு தேசம். தேசத்துல எந்த யூதருடைய ஜெபாலயங்கள் எதுவுமே கிடையாது. அப்ப அங்க பவுல் போகும்போது, பவுலும் பவுலோடு இருந்தவர்கள் போகும்போது எப்படி இருக்கிறாங்க? எப்பக்கத்திலும் என்ன செய்யப்பட்டாங்க? நெருக்கப்பட்டும் உபத்திரப்படுத்தப்பட்டோம்ன்றாங்க. அதோடு மாத்திரமல்ல, புறம்பே போராட்டங்களும் உள்ளே எப்படி இருந்தது? பயங்கள். ஏன்னா ரோமர்கள் சாதாரணமான ஆளுநர்களும் கிடையாது. அந்த ஊர்ல யூதர்களும் கிடையாது, யூதருடைய ஜெபாலயங்களும் கிடையாது. உள்ளே பயங்களும், வெளியே என்ன இருந்ததுங்க? போராட்டங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள்னால இதான் நிலைமை. நமக்குள்ள பயங்கள் இருக்கா இல்லைங்களா? வெளியே போராட்டங்கள் இருக்குதா? வெளியே போராட்டங்கள் இருக்குது. எப்பக்கத்துல நம்ம நெருக்கப்படுறோமா? அப்ப நம்ம எந்த பாதையில போறோம்? இடுக்கமான பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். விசாலமான பாதையில் அந்த பிரச்சனையே இல்லை, சந்தோஷமா ஓடலாம், எந்த பிரச்சனையுமே வராது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குங்க? அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் அநேக உபத்திரவங்கள் நமக்கு இருக்க இல்லைங்களா? தேவனுடைய ராஜ்யத்துல 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்தில் நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எப்படிப்பட்ட போராட்டம்? வெகு போராட்டம். பிலிப்பு பட்டணத்துல வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம். யூதர்கள் எங்க போனாலும் யாரை அடிக்க கிளம்பிடுவாங்க? பவுலையும் பவுலோடு இருந்தவங்களை அடிக்க கிளம்பிடுவாங்க. ஜனங்களை தூண்டி விடுவாங்க. தூண்டி விட்டு போற பக்கம் எல்லாம் பவுலுக்கு என்ன இருந்ததுங்க? உபத்திரவங்கள், போராட்டங்கள் இருந்தது. அந்த உபத்திரவத்தின் மத்தியில் எதை பிரசங்கம் பண்றாரு? தேவனுடைய சுவிசேஷம். 2 கொரிந்தியர் 7:6 பாருங்க. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினால எங்களுக்கு
எவ்வளவு உபத்திரவங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் தேவன் நமக்கு என்ன செய்வாருங்க? ஆறுதல் செய்வார். உலகத்தாருக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கா? உலகத்தாருக்கு தேவன் எல்லாவற்றையுமே கொடுப்பார். அவங்க விரும்புறதை பார்க்கிறோம் அதிகமாய் நடந்தேறும். உலகத்தாருக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அளந்துதான் கொடுப்பார். எப்படி கொடுப்பாருங்க? அள்ளி கொடுத்துருவார. ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்க போராடணும். ஆபிரகாம் வர்றாரு, அழைக்கிறார், வா குமாரனை தரேன்றார். ஆபிரகாம் எங்க போறாருங்க? கானான் தேசத்துக்கு போறார். அந்த குமாரனை கொடுப்பதற்கு அவர் எத்தனை வருடங்கள் காத்திருக்க வேண்டியது இருந்தது? 25 வருடம். எப்படி காத்திருந்தார்? விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும். அப்ப நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எது தேவை? விசுவாசமும் நீடிய பொறுமையும் தேவை. தேவனுடைய வார்த்தை கேட்டிருந்தாங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமாம்.